ஓபிஎஸ் வழியில் செங்கோட்டையன் 6 முன்னாள் அமைச்சர்களின் பேச்சுவார்த்தையும் தோல்வி. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக எடப்பாடி பழனிசாமியால் நடத்தப்பட்ட நன்றி தெரிவிக்கும் விழாவில் கலந்து கொள்ளாதது. ஜெயலலிதா பிறந்தநாள் அன்று அதிமுக தலைமை அலுவலகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளாதது. அண்மையில் நடைபெற்ற மாவட்ட நிர்வாகிகளுடனான காணொலி ஆலோசனைக் கூட்டத்தில் 4 மணி நேரம் காத்திருந்தும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனிடம் எடப்பாடி பழனிசாமி பேசாமல் மௌனம் காத்தது என நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக சுழன்று வருகிறது எடப்பாடி செங்கோட்டையின் இடையேயான பனிப்போர். செய்தியாளர் சந்திப்பில் இது குறித்து கேள்விக்கு பதிலளித்த எடப்பாடி பழனிசாமி, அதை அவர்கிட்ட கேளுங்க, காரணம் அவரை கேட்டால் தானே தெரியும், என்னிடம் கேட்டால் எப்படி தெரியும், தனிப்பட்ட பிரச்சனையை பேசுகிற இடம் இது அல்ல, அவருக்கு வேலை இருக்கும், இது சுதந்திரமாக செயல்படுகின்ற கட்சி, திமுக மாதிரி அடிமையாட்கள் இங்கு கிடையாது, என்றைக்குமே நான் யாரையும் எதிர்பார்ப்பதும் கிடையாது என தெரிவித்திருந்தார். இந்த சூழ்நிலையில் 2025-26ஆம் ஆண்டிற்கான வேளாண் பட்ஜெட்டை வேளாண்மை மற்றும் உளவுத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தமிழக சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தார். சட்டப்பேரவை கூடுவதற்கு முன்பாக சபாநாயகர் அப்பாவை செங்கோட்டையன் தனியாக சந்தித்து ஆலோசனை நடத்தியதாகவும் கூறப்படுகிறது. முன்னாள் அமைச்சர் தளவாய் சுந்தரம் உள்ளிட்ட 6 முன்னாள் அமைச்சர்கள் செங்கோட்டையனிடம் சமாதான முயற்சியில் ஈடுபட்டும் அவர் கட்டுப்படாமல் வெளியேறுவதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. முன்னாள் அமைச்சர் தளவாய் சுந்தரம் செங்கோட்டையனிடம் கைகளை பிடித்தபடி அவரை சமாதானப்படுத்த முயன்றார். ஆனால் அவர் கைகளை உதறிவிட்டு சிரித்தார். அதேபோல அவர் அருகே அமர்ந்த கடம்பூர் ராஜா 15 நிமிடம் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. KP அன்பழகன், SP வேலுமணி, காமராஜ், அக்ரி கிருஷ்ணமூர்த்தி என அடுத்தடுத்த 6 முன்னாள் அமைச்சர்கள் சமாதானம் செய்ய முயன்றும் அவர் தனியாக புறப்பட்டு சென்றதாக கூறப்படுகிறது. குறிப்பாக பேரவை வெளிநடப்பின் போது கூட எடப்பாடி பழனிசாமி வெளியேறிய வழியில் செல்லாமல் பன்னீர்செல்வம் வெளியேறிய பாதையில் செங்கோட்டையன் வெளியேறியதாக கூறப்படுகிறது. அதிமுகவை ஒருங்கிணைக்க OPS வலியுறுத்தி வரும் நிலையில் எடப்பாடியுடன் பயணிக்கும் சில முன்னாள் அமைச்சர்களை அதிமுக ஒருங்கிணைப்பை எடப்பாடியிடம் வலியுறுத்தி வருவதாகவும் அதில் முதல் நபராக செங்கோட்டையன் இருப்பதாகத்தான் இந்த பாராமுகம் நீடிப்பதாக கூறப்படுகிறது. அதிமுகவில் நிலவும் இந்த புகைச்சலால் கட்சியில் மீண்டும் ஒரு பிளவா என பரபரப்பாக இருக்கிறது அதிமுக அரசியல் வட்டாரம்.